வணக்கம் மக்களே. நான் சொல்றேன் வணக்கம். வணக்கம் மக்கள். நத்திங் பாய்ஸ் இன்னும் ஒரு வீடியோ உங்களை வரவேற்கும். நான் நான் மோலானா. இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னா ராயன் படத்தை பத்தி தான் பார்க்கணும். Ryan வருவான். Bodi. ராயன் படம் வந்தோன்னு ஒரு ரிவ்யூ வீடியோவா இருக்காது. ஏன்டா சரி, இது ஒரு ரிவ்யூ வீடியோவா இருக்காது. ஜஸ்ட் அன் ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன், இவரோட ஒப்பீனியன் மட்டும்தான். இதையே நாங்க ராயன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் இருக்குமா, இவ்வளவு நாள் நாங்க இந்த படத்தை பத்தி ஒண்ணும் பேசல. இதை பேசல ஏன்னா அதை பார்த்த உடனே மொக்க படம் அப்படின்ட்டு நாங்க தப்பான இதை சொல்லக்கூடாது. என்னைக்குமே படம் ஒருத்தருக்கு பிடிக்கிறதுனா இன்னொருத்தருக்கு பிடிச்சிருக்கும்னு அர்த்தம். அதனாலதான் நிறைய பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நாங்க ஒரு குறிப்பிட்ட 10 பேருக்கு படம் பண்ணா அது 10 பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்தியன் டூ. ஸோ கம் டு த பாயிண்ட். ஸோ என்னண்டா, ராயன் படம் அப்படின்றது வந்து இது நாங்க விமர்சனம் பண்ணல. ஸோ என்னென்ன பிளஸ் மைனஸ் அப்படின்றது தான் சொல்ல வந்தீங்க. நீங்க படம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க, பார்க்கலன்னாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு படத்துக்கு போங்க. நல்ல எந்த வித ஸ்பாயிலர் அப்படின்னு நாங்க பண்ணல. ஸோ ராயன் படத்தோட பிரச்சனை அப்படின்றதோட ஹீரோ யாருன்னு கூட நாங்க சொல்ல மாட்டோம். ஆக்சுவலி சொன்னா அடிச்சிடக்கூடாது. ராயன் எனக்கு ஒழுங்கா ஒர்க் ஆகல. ஆனா அதே டைம்ல ராயன் ஒர்க் ஆன ஒருவர் இங்க இருக்காரு. ராயன் படத்துல பிளஸ் பாயிண்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அப்படின்றது வந்து தனுஷ். ஸோ தனுஷ் தூக்கி பிடிக்கிறது. தீயா ஆக்டர் இல்ல எச்சி வந்து சரி. படத்தோட ராயன் படத்தோட பிளஸ் என்னண்டா வந்து ஃபர்ஸ்ட் வந்து தனுஷ். ஸோ தனுஷ் அப்படின்றது ஒரு இயக்குனரா, எழுத்தாளரா, வசனம் எல்லாத்தையும் வந்து அழகா பண்ணி பெரிய விஷயம் பேசாது. இல்லடா, வசனம் தனுஷ்தான். பெரிய விஷயம் பேசாது. வசனம் தனுஷ்தான்டா. ராயன் படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்னண்டா வந்து ஃபர்ஸ்ட் வந்து தனுஷ் தான். ஸோ இயக்கம், எழுத்து எல்லாமே வந்து அதை எழுதிக்கிற விதம் அண்ட் வந்து அதாவது தெரிஞ்ச கதை அப்படின்றாலும் வந்து ஓகே ஆடியன்ஸுக்கு, அதாவது 50வது படம் அப்படின்ற எல்லாத்தையும் மைண்டில் போட்டுக்கொள்ளாம, ஸோ 50வது படத்துல வந்து இந்த ஃபைட் சீன்ஸ் இருக்கணும், எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி, அதை தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சு என்னென்ன டிஃப்ரெண்டா வித்தியாசமா பண்ண முடியும் அப்படின்றத வந்து தனுஷ் வந்து இயக்குனரா எழுதிச்சுக்கிறாரு அப்படின்றதுதான் உண்மை. ஸோ ஏன்னா இதை சொல்றேன்டா வந்து படத்துல எல்லாருக்கும் வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஏண்டா இன்னுமே ஒரு பாயிண்ட் சொல்லல. தனுஷ் வந்து படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா தனுஷ் வந்து என்ன செஞ்சாருன்னா எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்தாரு. தனுஷ் ஒரு மாபெரும் ஆக்டர். தனுஷ் ராயன் படத்துல பிளஸ் அப்படின்றது வந்து தனுஷ் தான். ஸோ இயக்குனரா இல்லையா ஃபர்ஸ்ட் லைன் சொல்லவா எப்படி சொல்றது? சொல்லு சொல்லுப்பா. ராயன் படத்துல ஏண்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்றது இன்டர்மிஷன் சீன்ல கொண்டு வந்து நிப்பாட்டுற டைம் வந்து அப்படின்றது வந்து நல்லா இருக்கும். அது வந்து ராயனும் வருவான் தீயா படம் வந்து அந்த கொஞ்சம் அப்படியே கீழே போகிற டைம் எல்லாம் வந்து ஏவமான் பிஜிஎம் வந்து அப்படியே மேல கொண்டு வந்து நிப்பாட்டு. ராயனும் எனக்கு என்ன ஒர்க் ஆகலன்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா தோழர்களே, கதை கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி எனக்கு தோணுது. எப்படின்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், நான் டிஃப்ரெண்டான ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவா போய் லேக் அடிக்குதோங்கிற மாதிரியான ஒரு ஃபீல். அதாவது என்னடா சொல்ல, ஆனா படத்துல நான் பிளஸ்ஸா ஃபீல் பண்ணது என்னன்னு, இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட
பிஜிஎம் சாங்ஸ், அது வாட்டர் பேக்கெட் பாட்டு வந்து ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு மாதிரி இது என்ன இது ரவுமான் தேவையில்லை இந்த பாட்டு அடிக்கிறதுக்குன்னு தோணுச்சு. ஆனா விஷுவல்ஸோட பார்க்கும்போது அது தேவை, பாட்டு அவசியம். ஆமா, அது கரெக்டா இருந்தது. ஆக்டர்ஸ் நல்லா பண்ணிருந்தாங்க. அண்ட் துஷாதா அதான் பார்ட் 1ல அவங்களுக்கு அதாவது பார்ட் 1 சொல்லி அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த கேரக்டர் அப்படின்றது நார்மலா அப்படி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல தான் அது வந்து அப்படி அந்த துஷாதா அந்த கேரக்டர் அப்படின்றது வந்து என்ன சொல்றது மேலுக்கு தனுஷ்க்கு வாழ்த்துக்கள். ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவரு ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு. நான் தான் எல்லாமே பண்ணல. 50வது படம் அப்படின்றதுக்காக படத்துல அவருக்கு ஹீரோயினே இல்ல, ஹீரோயினை தம்பிக்கு விட்டு கொடுத்திருக்காரு. அதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்து தன்னோட இயக்கத்துல வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்பேஸ் கொடுத்து அடுத்து என்ன சொல்றது எல்லாருக்கும் படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் வந்து அந்தந்த ஜாப் இருக்கும். ஸோ அதாவது சும்மா ஏதோ கேரக்டர்ஸை வச்சு விட்டுலாம் அப்படின்றதுக்காக இல்லாம எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்து, அதாவது ரைட்டிங்லையும் வந்து டிஃப்ரெண்டா ஒரு யூஸ்வலான வழக்கமான கதையை டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிக்கிறது. வரலட்சுமி எடுத்து பாருக்காங்க சார். இல்ல அதுதானே அந்த கதைக்கு தேவை. அந்த கேரக்டருக்கு இப்படிதான் 2 வைஃப் அப்படி 10 நிமிஷம் வருவாங்களா படத்துல. இசை புயல் அவர்களோட பிஜிஎம் தான். ஸோ இசை புயல் அவங்களோட பிஜிஎம் தான். ஸோ அவ்வளவுக்கு நல்ல உண்மையாவே அவ்வளவுக்கு நல்ல பிஜிஎம் போட்டிக்கிறாங்க. ஸோ நான் பண்ண மாட்டேன், கட் பண்றேன். கதையில எனக்கு என்ன ஒரு காவலன்னா தோழர்களே, கதை ஒரு மாதிரி ஸ்லோவா போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எப்படின்னா அது ஸ்டார்டிங்ல கேரக்டர்ஸ் அறிமுகப்படுத்துறதுக்கு ஸ்லோவா போனாங்க, அது ஓகே. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டிராமாவா போய்கிட்டே ரொம்ப அந்த டீப்பா போய் இது பண்ணாங்களோங்கிற மாதிரியான ஒரு இசை. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவரு ரொம்ப சோசியல் மீடியால பல பேரால் ட்ரோல் பண்ணப்பட்டாலும் திரும்பவும் இசைக்குள் எங்க வந்து ட்ரோல் பண்ணப்பட்ட செகண்ட் பிளஸ் அப்படின்றது வந்து ஏஆர் பிஜிஎம். பிஜிஎம் அப்படின்றது வந்து எல்லா ஒவ்வொரு சீன்ஸுக்கும் வந்து அந்த எல்லா இந்த ஒவ்வொரு சீன்ஸுக்கும் நிஜமாவே சொல்லி ஆகணும். ஸோ அந்த இப்ப எப்படி சொல்றோம், படம் தான் இசை தான், அந்த படத்துக்கு இசை வந்தது வந்து பக்க பலமானு சொல்லுவாங்க இல்லையா, அது சும்மா சொல்ல மாட்டாங்க சில படங்கள். ஸோ அப்படி போட்டிக்கிறாரு பிஜிஎம். ஏன்டா அண்ட் அடுத்த பிளஸ் அப்படின்றது அந்த கேரக்டர்ஸோட நடிப்பு அப்படின்றது. முந்தி நான் சொன்னேன் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து ஸ்கோர் பண்ண கொடுத்த தனுஷ் அப்படின்ற சொல்லி, பட் அதெல்லாம் அந்த ஸ்கோர் பண்ணதையும் வந்து அந்த கேரக்டர்ஸும் வந்து பண்ணணும் இல்லையா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கேஸ்ட சூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டான கதாபாத்திரங்களுக்கு கரெக்டான நடிகர்களை சூஸ் பண்ணி நடிகர் தனுஷ் அவர்கள் எடுத்திருக்காரு. மன்னிக்கணும், இயக்குனர் தனுஷ் அவர்கள் எடுத்திருக்காரு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் இப்ப தன்னோட நண்பருங்கிறதுனால அவர் எந்த ஆக்டரையும் எடுக்கவும் இல்லை, தன்னோட எதிரிங்கிறதால அவர் எடுக்காம இருந்ததும் இல்லை. அப்படியும் இல்லை. அண்ட் சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது வந்து அவ்வளவு சீன் பை சீன் எல்லாம் நீங்க பார்க்கும்போது வந்து அந்த ஃபைட் சீன்ஸ் எடுத்துக்கிற விதம் அப்படிங்கும்போது தான் ஸ்டண்ட்ஸும் எங்களுக்கு ஞாபகம். ஸோ அந்த ஃபைட் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து அழகா எடுத்துக்கிறாங்க. இதுல நடிகை துஷாரா தானே, துஷாரா ரத்தம் சிந்தி எல்லாம் ஸ்டன் சீன்ஸ் பண்ணிருக்காங்க சொன்னாங்க. துஷாரா கேரக்டர் அப்படின்றது வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு முன்னாடி அப்படி இல்ல தேவையில்ல தானே, அவங்க பார்க்கட்டும். பாருங்க, இது பாரு. இல்ல என்னண்டா துஷாரா கேரக்டர் அந்த கேரக்டர் அப்படி வந்து இப்படி இங்க இருந்து அப்படி அந்த கேரக்டர் தான் பின்னுக்கு வந்து போயிட்டு லெஃப்ட் எடுத்து நடுவுக்கு போகும். ஸோ படம் ஒன்று இருந்தால் அதுக்கு பிளஸ் பாயிண்ட்ஸ் என்று ஒன்று இருந்தால் நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கும் அல்லவா. படத்தோட நெகட்டிவ் எனக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு மாதிரி விஜயகாந்த் எங்கள் அண்ணன் மாதிரியான ஒரு படத்துக்கு வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங். அவர் என்னன்னா ஒரு கொஞ்சம் கதைக்குள்ள எங்களை கூப்பிட்டு போய் அப்படி வித்தியாசமா எடுத்திருக்கலாம். அவருக்கு அதே மாதிரி நீங்க படத்தை பார்க்கும்போது புரியும், அந்த கொஞ்சம் பழைய ஓல்ட் ஸ்டைல்லையே அவர் கொண்டு போயிருக்காரு. அது கொஞ்சம் லேக் ஆச்சு. இல்ல அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் பண்ணியிருந்தாலும் என்ன டிஃப்ரெண்ட் அதாவது இல்ல அது படம் ஸ்டார்ட் பண்ற விதம் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காங்க. என்ன டிஃப்ரெண்ட் சொல்றது, அலட்டி ஆக்காம என்ன கலட்டி ஆக்காம சொல்லி ஒரே வார்த்தையை வேற மாதிரி சொல்லி தவிர அது ஏன்னு சொல்றல்ல. சொல்லு டிஃப்ரெண்ட், அலட்டி, சோம்பேறி ஆக்காம, தடுமாற்றாம, டிசப்பாயிண்ட் பண்ணாம
ஸ்டார்டிங்லயே ஒரு மாதிரி அந்த பழைய ஸ்டைல பார்த்த மாதிரியான இருந்தது. புதுசா கதை வேணும்னு சொல்லல, ஆனா அந்த ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம். அதே மாதிரி அந்த அண்ணன் தம்பி தங்கச்சி அந்த பாசத்தை ஒரு மாதிரி இருந்தது. இரண்டாவது நெகட்டிவ் என்னன்னா, படத்துக்கு கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரியா இருக்குது. எப்படின்னா இன்டர்வலுக்கு இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்க 10 நிமிஷம், கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி இருக்க 10 நிமிஷம் அது ரொம்ப பெஸ்டா இருந்தது. மற்றபடி அந்த படத்துல பெருசா அந்த இடையில சீன்ஸா நல்லா இருந்தது. முழு படமா பார்க்கும்போது கொஞ்சம் அப்செட் மாதிரி இருக்கு. பிரச்சனையே இருக்காது. படத்துல மெயின் கேரக்டர் ரஹ்மான் அவர்கள் செஞ்சிருக்காரு. பையன் பக்கத்துல எவ்வளோ இல்ல, மோஸ்ட்லி எனக்கு வாட்டர் பேக்கெட் பாட்டு கேட்கும்போது எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் வரல. ஆனா விஷுவலா அது நல்லா இருந்தது. அதே மாதிரி போகி போகி பாட்டு எனக்கு அப்பவும் பிடிச்சது. விஷுவலா இன்னும் வேற லெவல்ல செஞ்சிருக்காங்க. பிரபுதேவா மாஸ்டரும் பாபா மாஸ்டரும் ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அந்த அதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் இருக்கிற மாதிரி மட்டும் தெரியா யாரு டான்ஸ் மாஸ்டர்னு தெரியும். பிரபுதேவா பாபா மாஸ்டரா பிரபுதேவா தான். ஆனா அதுல போட்டாங்க பிரபுதேவா அந்த பாட்டுல. ஆனாலும் பாட்டு ஒரு மாதிரி மாசா நல்லா இருந்தது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தோழர்களே, இது ராயன் ரிவ்யூ அல்ல, எனது ஒப்பீனியன், இவரது ஒப்பீனியன் மட்டுமே. அது நல்லா இருந்தது. தியேட்டர்ல போய் பார்க்கலாம். உங்ககிட்ட காசு இருந்தா பார்க்கலாம், இல்லாட்டி பார்க்காதீங்க. ஆனா தயவு செஞ்சு கோப்பி பார்க்காதீங்க. ஒரு தினம் வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் தோழர்களே, நான் ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், ப்ராப்ளம் வித் சொசைட்டிங்கிற வீடியோல சொல்லியிருப்பேன். இப்படி ஒருத்தர் எங்களை பார்த்தாரு, அவர் நிப்பாடி காசு கேட்டாருன்னு. அவர் ஒரு போலி, அவர் சொன்னது போய். அதை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன்னா, கரெக்டா அந்த வீடியோ நாங்கள் எடுத்துட்டு அடுத்த நாள் நம்ம வேலைக்கு போகும்போது அதே மனுஷன் அதே மாதிரி ஒரு பேக் போட்டு அதே ஒரு சின்ன பையன் கிட்ட காசு எடுத்திருக்காரு. அப்ப நாம சின்ன பையனா அந்த மனுஷனுக்கு விளங்கிக்கணும். இதுல அவமானம் என்னன்னா, அவர் நம்மளே ஒரு டம்மி பீஸா தான் பார்த்திருக்காரு. இந்த மாதிரியான மக்களுக்கு நாம போட்டோ எடுத்து அவங்க போட்டோ ரிலீஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை தான். இருந்தாலும் இருக்கு. ஆனாலும் ஏமாத்துறது தப்பு. இதை சொல்லலாம் பூமர் சொல்லலாம். இல்ல நல்ல விஷயங்களை சொன்னாலே பூமர் இல்லப்பா. நீங்க நத்திங் பாய்ஸ் ஃபேஸ்புக்கு போனீங்கன்னா, நான் ஒரு நல்ல விஷயத்த போஸ்ட் பண்ணிருக்கேன். கீழால ஒருத்தர் பூமர்னு கமெண்ட் பண்ணிருக்காரு. அப்புறம் அவரோட இன்னொரு பேஜ்ல இருந்து வந்து அவருக்கே அவர் அட்வைஸும் பண்றாரு, அப்படி சொல்லாதீங்க, பூமர் இட்ஸ் அ லைஃப் ஆஃப் பார்ட் அப்படி இப்படின்னு. அப்புறம் திரும்ப அவர் மத்த அக்கௌண்ட்ல போயிட்டு தெரியும் நீ மூடணும் கமெண்ட் பண்றாரு. என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல சார், ஒண்ணுமே புரியல. ஸோ நிச்சயம் பேசல. ஸோ ராயன் படம் அப்படின்றது வந்து முக்கியமா ஃப்ரெண்ட்ஸோட போய் நீங்க பார்க்கலாம். ஸோ அதாவது ஹேர் சர்டிஃபிகேட் தானேண்ணா படம், ஹேர் சர்டிஃபிகேட் படம். ஆனா ஏன்னு தெரியல, ஸ்ரீலங்கால ஃபேமிலியா போய் பாக்குறாங்க. ஹேர் சர்டிஃபிகேட்டுக்கு என்னடா மரியாதை அப்படின்னா இந்த காலத்து கிட்ஸ் அப்படின்றது வந்து மாறிட்டு. ஸோ அவங்களோட தோட்ஸ் எல்லாம் கிட்ஸுங்கிறத விட இப்ப அம்மா அப்பாவே அதை இது பழகி சப்போர்ட் பண்றாங்க சொல்ல முடியாது, பழகிட்டாங்க. இப்ப இவங்க காட்டலன்னா என்ன, அவன் போன் எடுத்து அவன் பார்க்க போறான். அவ்வளவுதான். ராயன் படம் அப்படின்னா பாருங்க. மைனஸ் எல்லாம் இருந்தாலும் நீங்க பார்க்கலாம். படம் ஒர்த் தான். கேட்டதுல போய் பார்க்கலாம். ரஹ்மான் சார் படத்துக்கு மொத்தம். அப்புறம் மக்களே, நீங்க எல்லாரும் என்னைய தப்பா எடுத்துக்காது. தமிழன் என்ன தமிழ் சொல்லிட்டேன், கட் பண்ணிட்டு. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, லாஸ்டா அப்புறம் மக்களே இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாம் யோசிக்கலாம், மற்ற சேனல்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகான எடிட்டிங், எவ்வளவு அழகான மைக், எவ்வளவு அழகான கேமரா, எவ்வளவு அழகான டம்ப்நெயில், எவ்வளவு கேட்சியான ஒரு என்னது ஃபீலால எவ்வளவு கேட்சியான ஒரு கேப்ஷன் இப்படி எல்லாம் போடுறாங்க. எங்களுக்கு காசு இல்லைங்கிறத விட யூடியூப் காரங்களை வெரிஃபை பண்ண மாட்டோம். என்ன கணக்கெடுக்கலாங்களா? டெமோக்ரஸி. அவன் எங்களுக்கு எதிராக அநியாயம் பண்றான். கரெக்டா பார்த்தா ஒருத்தருக்கு தமிழ்நாடு போட ஒருத்தர் உரிமை கிடைச்சா இன்னொருத்தருக்கு அந்த உரிமை. இதை இன்னொரு வீடியோல பேசுறேன். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். என்றென்றும் அன்புடன் உங்கள் தினோசன் மற்றும் ஆக்கில் மௌலானா. ஆயனும் வருவான் தீயா போகி போகி போகி.